இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. A particle is released from rest from a tower of height 3h. The ratio of intervals of time to cover 3 equal heights h's அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டவருடைய ஹைட் வந்து 3h அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டவர் இருக்கு. இந்த டவருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3h அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ இந்த 3hல இருந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து டிராப் பண்றாங்க. இங்க இருந்து இந்த பார்ட்டிகிள் வந்து கீழே விடுறாங்க. இதனுடைய மொத்த ஹைட் வந்து நம்மளுக்கு 3h அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. The ratio of intervals of time to cover 3 equal heights அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, h கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, அதை அவங்க t1 is to t2 is to t3 அப்படின்னு கொடுத்ததுனால நான் t1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்த h கவர் பண்றதுக்கான டைம் வந்து t2, அடுத்த h கவர் பண்றதுக்கான டைம் வந்து t3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இந்த t1 is to t2 is to t3 வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் வந்து டிராப் தான் பண்றாங்க. ஸோ u ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த டைம் வந்து கண்டுபிடிப்போம். சரியா? 3 ஈக்குவல் ஹைட்ஸ்ட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த h கவர் ஆகிறதுக்கான டைம் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? s is equal to ut plus half at ஸ்கொயருங்கிற ஃபார்முலா வந்து தெரியும். ஸோ இங்கே ஹைட்டு கீழே தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் h, u வந்து 0 மைனஸ் half gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். half gt ஸ்கொயர். இல்லை இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு தேவை டைம் தான், t1 தான் தேவைப்படுது. இங்கே t1 வச்சுக்கிறோம். ஸோ t1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2h பை g ரூட்டுக்குள்ள வந்து வரும். ஸோ h கவர் பண்றதுக்கான டைம் வந்து t1, அது வந்து ரூட் 2h பை g அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருக்கு. சரியா? இதே மாதிரி அடுத்து 2h கவர் பண்றதுக்கான டைம் வந்து பார்க்கணும். 2h கவர் பண்றதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா t1 plus t2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹச்சுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து 2h அப்படின்னு சொல்லி வரும். 2h is equal to half g t1 plus t2 the whole square அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு டைம் தான் தேவை. ஸோ t1 plus t2 is equal to 4h by g ரூட்டுக்குள்ள வரும். ஓகே, ஸோ இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 3h கவர் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு 3h. ஸோ இதுக்கு வந்து t1 plus t2 plus t3 அப்படின்னு சொல்லி வரும். ரூட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6h by g அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6h by 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்றது வந்து t1 is to t2 is to t3 தான். அப்போ என்ன பண்ணணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா t2 கிடைச்சிடும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா t3 கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ 2 மைனஸ் 1 பண்ணுங்க. 2 மைனஸ் 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? t2 வந்துடும். அதாவது t1 பிளஸ் t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு ரூட் 4h பை g மைனஸ் ரூட் 2h பை g அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் இது கேன்சல் ஆயிரும். t2 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக 2h பை g வெளியே விடுறீங்க. 2h பை g வந்து வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? இதில் ஒரு ரூட் 2, இதில் ஒரு -1 அப்படின்னு சொல்லி வரும். மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் வரும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன்னா 3 மைனஸ் 2 வந்து பண்ணுங்க. 3 மைனஸ் 2 பண்ணீங்கன்னா t1 plus t2 plus t3 minus t1 minus t2 which is equal to root 6h by g minus root 6h by g minus root 4h by g அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும். t1 t2 t1 t2. ஸோ t3 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இதுல இருந்து நீங்க எதை காமன் எடுக்கலாம்? ரூட் 2h by g காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 3 வரும். அதாவது ரூட் 3, இது ஒரு ரூட் 2 வரும். ரூட் 3 மைனஸ் ரூட் 2 அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். இப்போ இது 3க்கு ரேஷியோ பாருங்க. t1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2h by g, t2 அப்படின்னு பாத்தீங்கன்னா root 2h by g into root 2 minus 1. அதே மாதிரி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா root 2h by g multiplied by root 3 minus root 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து உங்கள் ஆப்ஷன் வந்து டி தான் வரும். ஓகே, இதை நீங்க ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாவே எடுத்துக்கணும். இதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை டிராப் பண்றாங்க, ஈக்குவல் ஹைட்ஸ் கவர் பண்றதுக்கான டைம் ரேஷியோஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் அதுக்கான டைம் ரேஷியோஸ்.
இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் இது எல்லாமே. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. இது வந்து a stone is dropped from the top of the tall cliff and n seconds later another stone is thrown vertically downwards with velocity u. When the second stone overtakes the first below the top of the cliff at a distance given by அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க சொல்ற கொஸ்டின் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டோன் வந்து ஒரு பில்டிங் மேல இருந்து, இதான் அந்த பில்டிங், இந்த மாதிரி ஒரு பில்டிங் மேல இருந்து ஒரு ஸ்டோனை வந்து டிராப் பண்றாங்க. இந்த பில்டிங் மேல இருந்து டிராப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டோனை வந்து டிராப் ஃப்ரம் ஏ டால் கிளிஃப் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து டிராப், டிராப்னா u is equal to 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? அடுத்து லேட்டர், அதாவது அண்ட் n செகண்ட்ஸ் லேட்டர், n செகண்ட்ஸ் கழிச்சு another stone thrown vertically downwards with velocity u அப்படிங்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டோன், இதை நான் ரெட் கலர்ல வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஸ்டோன் வந்து என்ன பண்றாங்கன்னா வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் யூங்கிற வெலாசிட்டியில தூக்கி எறிகிறாங்க. சரியா? முதல்வது வந்து வெலாசிட்டியே கிடையாது, u ஈக்குவல் டு 0 தான், வெலாசிட்டி கிடையாது. ரெண்டாவது வந்து யூங்கிற ஒரு வெலாசிட்டியில கீழ் நோக்கி எறிகிறாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, then the second stone overtakes the first below the top of a cliff at a distance given by அப்படிங்கிறாங்க. இந்த செகண்ட் ஸ்டோன் இது போட்டோம்னா நம்மளுக்கு இங்க இருந்து இது கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 0ல இருந்தா நான் கிளம்புது, அதனால இது வந்து என்ன பண்ணும், ஸ்லோவா வெலாசிட்டி பிக்கப் பண்ணி அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். சரியா? இது யூங்கிற ஒரு வெலாசிட்டியில நம்ம எரியறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா வரும். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து இந்த ஸ்டோன் வந்து ஓவர்டேக் பண்ணும். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்டோன் வந்து செகண்ட் ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து ஓவர்டேக் பண்ணும். சரியா? அப்போ then the second stone overtakes the first below the top of a cliff at a distance given by அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சரி இது வந்து ஒரு s1 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு s2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ s1 ஈக்குவல் டு s2 நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சரியா? ஸோ இந்த சம்ம வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து பெரிய பெரிய ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டீங்கிற ஒரு டேர்மே இல்லை, அப்போ டீயை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். s1 வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். s1 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், ut பிளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதில் s1 இது என்னுடைய வெலாசிட்டி வந்து 0, 0 மைனஸ் half gt ஸ்கொயர். ஸோ s1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் half gt ஸ்கொயர். அதே மாதிரி h மேல இருந்து கீழே வருது அப்படிங்கிறதுனால அதுவும் நெகட்டிவ் ஹெச்ல தான் வரும். s1 பதிலாக நெகட்டிவ் h. ஸோ h இஸ் ஈக்குவல் டு half gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை s1 வச்சுக்கலாம், s1 நெகட்டிவ்ல கூட போட்டுட்டு s1 வச்சுக்கணும். மேலேருந்து கீழே வர்றதுனால s1 நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் s1. ஸோ s1 ஈக்குவல் டு half gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து n செகண்ட்ஸ் லேட்டர் அனதர் ஸ்டோன் வந்து தூக்கி எறிகிறாங்க. n செகண்ட்ஸ் லேட்டர் அப்படிங்கிற போது இப்போ s2க்கு வந்து எழுத போகிறோம். s2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ut பிளஸ் half at ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. இதிலிருந்து நான் இதை s2 வச்சுக்கிறேன், ஹச்ன்னு எடுத்துக்கிறாம s2 எடுத்துக்கிறேன். மைனஸ் s2 இஸ் ஈக்குவல் டு u இன்டு t மைனஸ் n, n செகண்ட்ஸ் லேட்டர் அப்படிங்கிறதுனால t மைனஸ் n அப்படின்னு சொல்லி வரும். பிளஸ் half into minus g into t minus n the whole square அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ s2 மேலேருந்து கீழே வர்றதுனால, கீழ் நோக்கி வர்றதுனால நெகட்டிவ் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி u வந்து மேலேருந்து கீழே வருது, ஸோ இதையும் நம்ம நெகட்டிவ்ல போட்டுருவோம். இதுவும் நெகட்டிவ். அடுத்து g வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ இதை பூரா நெகட்டிவ் பூரா தனியாக எடுத்து அடிச்சு கொடுத்துட்டோம்னா s2 இஸ் ஈக்குவல் டு u இன்டு t மைனஸ் n மைனஸ்
இந்த மைனஸ் வெளியில் வரும், அந்த மைனஸை மொத்தமாக அடிச்சிட்டோம். அதனால் ப்ளஸ் half g t minus n the whole square. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. சரியா? இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம டீயை ஒமிட் பண்ணி எழுதுற மாதிரி எழுதணும். நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ half gt square is equal to s1 is equal to s2 போட்டோம். u of t minus n plus half g t minus n the whole square. So again half gt square is equal to ut minus un plus half g, இது ஃபார்முலாவில் எழுதிருங்க, a square minus b square t square plus n square minus 2nt அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. half gt square is equal to ut minus un plus half gt square plus half gn square minus 2 அடியாயிரும், இந்த 2 அடியாயிரும், minus gnt அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து டி என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த டேர்ம்ல நம்மளுக்கு டிஏ இல்லை அப்படிங்கிறதுனால டியை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டியை பூரா ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? இந்த யூஎன் இந்த சைடு கொண்டு வாங்க. யூஎன் மைனஸ் ஹாஃப் ஜிஎன் ஸ்கொயர் பிளஸ் ஜி, ஸோ டி இருக்கு, அதனால அது அந்த சைடு இருக்கட்டும், இஸ் ஈக்குவல் டு un ut மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், இது அந்த சைடு கொண்டு வந்துட்டேன், பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த சைடு ஏற்கனவே இருக்கிறது, மைனஸ் ஜிஎன்டி. ஸோ இதில் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற வச்சு டீயை காமன் ஆடுங்க, ரிமைனிங் இருக்கிற டேர்மை கீழே கொண்டு வந்துருங்க. un minus half gn square is equal to u minus gn multiplied by t. இது ரெண்டுல இருந்து t காமன் எடுத்தாச்சு. ஸோ t is equal to un minus half gn square divided by u minus gn அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. ஸோ டைம் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, seconds to know take the first below the top of the clip at a distance given by. அப்போ S1 அல்லது S2 அதில் வந்து டீயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் S1ல கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். டி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கிடைக்கிற டீயை வந்து ஹாஃப் ஜியால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ S1 is equal to S1 is equal to half g t square of g t square. So g by 2 un minus half gn square divided by u minus gn the whole square. So option வந்து எது வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. g by 2 இருக்கு, அதுக்கடுத்து எல்லாமே யூல தான் இருக்கு, என்ன காமனா எடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்து காமனா எடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து g by 2 மேலே இருக்கிறதுல என்ன காமன் ஆடுங்க, u minus half g divided by u minus gn the whole square. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து e by 2 u minus gn by 2 ஆப்ஷன் ஏ வந்து வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லென்த்தி கால்குலேஷன்னா நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும். கொஸ்டின் வந்து சிம்பிள், ஒன்றை ட்ராப் பண்ணுறாங்க, ஒன்றை த்ரோ பண்ணுறாங்க, அது எங்கே வந்து மீட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் இதுதான் கான்செப்ட். S1 ஈக்குவல் டு S2 அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். S1 வந்து ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இது t செகண்ட்ஸ் லேட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம t மைனஸ் n அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இல்லை சார் n செகண்ட்ஸ் லேட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து t மைனஸ் n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். சப்போஸ்
n seconds before அப்படின்னு சொன்னாங்கன்னா t plus n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகே.